ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. நமது ராசிக்கு இன்னைக்கு காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி அமைங்கிற பொதுவான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். நீங்க எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா? அதையும் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமாக தெரிவிக்கலாங்க. வாங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 14ஆம் நாள். இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி தினங்க. கால பைரவர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று. நீங்கள் கால பைரவரை வழிபடும் போது உங்களுக்கு கண் திருஷ்டி சம்பந்தமான பிரச்சனைகள், தீய சக்தியில் அண்டாமல் இருக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை எல்லாமே அமைவதற்கு கால பைரவர் வழிபாடு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சிவன் கோயிலுக்கு போயிட்டு மாலை நேரத்துல கால பைரவர் சன்னதியில போய் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல நாளாக நீங்க இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள முடியுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். Friends, I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசியிலேயே ராகு மற்றும் சந்திரன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. ராசியிலே சந்திர பகவான் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். மேலும் 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்துல குருவும், 4ஆம் இடத்துல சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 5ஆம் இடத்துல புதன் பகவான் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து கொண்டு 9ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிறாருங்க. 9ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பகவானும் பார்த்து கொண்டுள்ளது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் ஒரு மங்களகரமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்பொழுது நீங்கள் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை செய்யும் போது அது சிறப்பாக வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. தயங்காமல் உங்களுடைய திருமண ஏற்பாடுகள், பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு நீங்க தாராளமாக செய்யலாம். அதுல தயக்கமே நீங்க காட்ட தேவையில்லைங்க. உங்களுக்கு கண்டிப்பாக திருமண வாய்ப்பு உறுதியாகும். நிச்சயதார்த்த தேதி குறிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட நண்பர்களே, அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்களது தொழில் வட்டாரத்துல பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியங்க. இந்த தினம் வழக்கமான லாபம் குறையாம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருந்து வியாபாரத்துல நீங்க உங்களுடைய வட்டார பழக்க வழக்கங்கள்ல கொஞ்சம் நீங்க முன்னேற்றத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த தினம் தேவையில்லாத சஞ்சலமான சிந்தனைகளால கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க உங்க யோசனைகளை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும். தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கவே கூடாதுங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வத்துடைய குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளா இருக்கிறதுனால நீங்க வெவ்வேறு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்க முடியும் நண்பர்களே. சிறுதூர பயணங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் மிஸ் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. ஏன்னா நல்ல மாற்றமான சூழல் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. மாணவர்கள் கல்வியில பாடங்கள் புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க செய்ய வேண்டிய முயற்சி தான் மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் முயற்சிகள் கூடுதலாக செய்ய வேண்டிய ஒரு நாள் தினம். அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு புரிதலையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எதிர்பாராம நிறைய செலவுகள் வருங்க. அதனால உங்க சேமிப்பு மூலம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு செலவுகளை பட்ஜெட் போட்டு கண்ட்ரோலாக நீங்க செலவு பண்றது ரொம்ப அவசியம். இன்றைய தினம் எந்த ஒரு காரியத்திலும் நீங்க நிதானமாக பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்போதான் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம பொறுமையாக உங்களது காரியங்களுக்கு உண்டான சிந்தனைகளை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்க செயல்படுங்கள். நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. சில பேருக்கு வந்து ஞாபக மறதி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த மாதிரி நபர்கள்லாம் நீங்க உங்க முக்கியமான காரியங்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியமும் முடிச்சுட்டு அதை டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் எதையுமே நீங்க மிஸ் பண்ணாம தேவையில்லாத அலைச்சல்களை நீங்க உருவாக்கி கொள்ளாமல் இருக்க முடியும் நண்பர்களே. ஸோ நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். காரிய வெற்றிகள் அதன் மூலமாக தான் உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களுடைய மனப்போக்கு வந்து சிறப்பாக நீங்க அமைத்துக் கொள்வதற்கு கெட்ட குணத்திலிருந்து இங்க வந்து கண்டிப்பாக விட்டுளிக்க வேண்டும். எதிர்மறை எண்ணங்களை விட்டுளிக்க வேண்டும். குறிப்பாக பாத்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்படுறது, மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மையை வைத்துக்கொண்டு ஊக்கம் இல்லாம செயல்படுறது, மேலும் உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கிறது, மற்றவங்க பேராசைப்படுறது, மற்றவங்களை பார்த்து ஈகோ படுறது, பொறாமைப்படுறது, அந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்ல இருந்து நீங்க கண்டிப்பாக நீங்க விடுதலை பெற முடியும். ஸோ அது குறித்த எண்ணங்கள் உங்க மனதில் வந்து அதுக்கு நீங்க குட் பை சொல்லிடுங்க. நீங்கள் உங்களுடைய வேலைகளை கண்டான சிந்தனைகளை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க நண்பர்களே. மற்றவங்க என்ன பண்றாங்கிறது குறித்து நீங்க வந்து அதிகமாக கவலைப்பட தேவையில்லைங்க. விழிப்புணர்வோடு இருக்கிறதுனால முக்கியம். மற்றவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு இருக்குதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலரான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக காதல் தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆனா எந்த விதமான சூழ்நிலையில இருந்தாலும் உங்களுக்கு உங்க காதலராகவே இருந்தாலும் அவர்கிட்ட உங்களுடைய அந்தரங்கமான ரகசியமான தகவல்களை வெளிப்படுத்தக்கூடாது. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அப்பதான் காதல் வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாக இருங்க நண்பர்களே. இன்றைய தினம் உங்க சொந்த பந்தங்களிடமிருந்து எதிர்பாராத நல்ல தகவல் வந்து சேரும். அந்த நல்ல தகவல் மூலமாக குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமைவதற்கு அந்த நல்ல தகவல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க வேலைகள்ல நீங்க நிறைய பாராட்டுகளை பெற முடியும். அதற்கு உங்க காரியங்களை பத்தி நீங்க அதிகமாக யோசிக்க நண்பர்களே. இன்றைய தினம்
அதன் மூலமாக உங்கள் வேலையின் தரத்தை வந்து நீங்கள் உயர்த்திக் கொள்ள முடியும். சாதகமான நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்ளவும் முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் கூடுதலாக விழிப்புணர்வுடன் நீங்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்து பொறுமையாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதன் மூலமாக உத்தியோக பணிகளை இன்னும் சிறப்பாக நீங்கள் முன்னேற்றகரமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. உத்தியோகத்தில் இப்பொழுது உயர்நிலையை நீங்கள் அடைவதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உங்கள் கூடுதல் பொறுமையோடு உங்கள் காரியங்கள் அணுகுங்கள். நல்ல வெற்றிகளை வந்து சேரக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே. முக்கியமான காரியங்களை மறந்துடக்கூடாதுங்க. அதனால நீங்கள் ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்லது. சிறந்த ஒரு நாள் நல்ல வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் அளவுக்கு அதிகமாக பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடாதுங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் அதிகமாக பயன்படுத்துறது அல்லது டிவி பார்க்கறது போன்ற விஷயங்களில் நீங்கள் ரொம்ப பிஸியாக நேரத்தை கடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முக்கியமான வேலையெல்லாம் மறந்துடுவீங்க. அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் பொழுதுபோக்குகள் பக்கம் போகலாம். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. மற்றபடி இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்கள் லாபகரமாக முடிக்க முடியும். விரும்பிய காரியத்தை விரும்பியபடி செய்து முடிக்க முடியும். அதற்கு பொறுமைங்கிறது அவசியம். தொலைதூரத்திலிருந்து குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து கூட இன்றைக்கி உங்களுக்கு சில புதிய அழைப்புகள் வரலாம். நல்ல சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் எப்படி பணத்தை சேமிக்கிறது அப்படின்ற திறனை வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையை வந்து வளமாகக்கூடிய வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இருக்குங்க. ஸோ பெரியவர்களிடம் நீங்கள் கொஞ்சம் நிறைய ஆலோசனைகளை நீங்கள் வாங்கி கொண்டு செயல்படுவது இன்னைக்கு நல்லதுங்க. அற்புதமான ஒரு நாள், சுபகாரங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். திருமணம் உறுதியாகும். உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்னவாக இருக்கும்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 7 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் தொழில் வட்டாரத்தில் நீங்கள் பழகும்போது உங்கள் நடவடிக்கைகளில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு கவனமாக வேலை செய்ய வேண்டியது அவசியம். அதன் மூலமாக தான் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். தேவையில்லாத மனதிற்கு சங்கடம் தரக்கூடிய சிந்தனைகள்லாம் மனதில் நீங்கள் வைத்துக் கொண்டீங்கன்னா அதனால் குழப்பங்கள் ஏற்படும். அந்த மாதிரி சிந்தனைகளை தவிர்த்து விட்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான சிந்தனைகளை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாள். தொழிலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சிறுதூர பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஞாபக மருதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது வருங்கிறதுனால அதுக்கு நீங்கள் முன்கூட்டியே ப்ரிப்பேராக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு கூட படிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. உங்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எளிதாக பாடங்களை புரியக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படுங்கிறதுனால அதுக்கு நீங்கள் ப்ரிப்பராக இருக்கணும். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. அப்போ தான் முக்கியமான செலவுகளுக்கு நீங்கள் பணத்தை வந்து கையில் வச்சிருக்க முடியும். பொறுமையாக செயல்படுங்க. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் கொஞ்சம் சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.